சிவனால் தொடங்கப்பட்ட தமிழ்ச்சங்கம் பல ஆயிரம் வருடங்கள் தொடர்ந்து இயங்கி நீரூழி என்ற இயற்கை பேரிடரால் தொடர் இருக்கப்பட்டது. நீரூழிக்கு பிறகு இரண்டாம் தமிழ்ச்சங்கம் முருகனால் தொடங்கப்பட்டது. முதல் தமிழ்ச்சங்கத்தின் எழுத்து முறை பட எழுத்து முறை. அதை கொண்டு கருத்துக்களை முழுமையாக வெளிப்படுத்த முடியாது. சொற்களின் எண்ணிக்கைகள் குறைவாக இருந்த காலத்தில் அந்த பட எழுத்து முறை போதுமானதாக இருந்திருக்கலாம். இரண்டாம் தமிழ்ச்சங்க காலத்தில் முருகன் ஒரு புது வகையான சிலபிக் என்ற ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் அசை எழுத்து முறையை உருவாக்கினார். இம்முறையில் பேசப்படும் ஒவ்வொரு சொல்லும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அசைகளாக பிரிக்கப்படுகிறது. சிலபிக் என்ற ஆங்கில சொல்லும் சொல் ஆகல் என்ற தமிழ் சொற்களின் மருவிய வடிவம்தான். இவ்வாறு பல அசைகளாக பகுக்கப்பட்ட சொல்லின் ஒவ்வொரு அசைக்கும் முருகன் ஒரு தனி குறியீட்டை உருவாக்கினார். இங்கு தந்திரம் என்னவென்றால், எந்த ஒரு குறிப்பிட்ட சொல் அசையும் பற்பல சொற்களில் இடம்பெறுவதால் சிறிய தொகையான சொல்லசைகளை கொண்டு எண்ணற்ற சொற்களுக்கு எளிதாக குறியீடுகள் உருவாக்க முடியும். ஒரு எளிமையான அனுமானமான சான்று மூலம் சொற்களுக்கு அசை எழுத்து குறியீடுகள் உருவாக்கும் விதத்தை விளக்குகிறேன். இப்போது வாங்க, போங்க, கொடுங்க என்ற சொற்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கே இங்க என்ற ஒலிப்பகுதி இந்த சொற்கள் அனைத்திலும் புழங்குகிறது. இந்த ஒலிப்பகுதிக்கு மட்டும் இங்கு காட்டப்படுவது போல ஒரு குறியீட்டை உருவாக்குவோம். இச்சொற்களின் சொச்ச ஒலிப்பகுதிகளான வா, போ, கொடு என்பனவற்றுக்கும் இங்கு காண்பிக்கப்படுவது போல தனித்தனி குறியீடுகள் உருவாக்குவோம். பிறகு வேறொரு சொல்லுக்கோ சொற்றொடருக்கோ நாம் புதிய குறியீடு உருவாக்க வேண்டுமானால் ஏற்கனவே உருவாக்கப்பட்டுள்ள அசை குறியீடு பட்டியலிலிருந்து தேவையானதை தெரிவு செய்து புதிய சொற்குறியீடு உருவாக்கலாம். சான்றாக வந்து கொடு என்ற புதிய சொற்றொடருக்கு வா கொடு என்று இங்கு காண்பிப்பது போல குறிக்கப்பட்டு வந்து கொடு என்று படிக்கப்படும். போய்கொடு என்ற சொற்றொடருக்கு போ கொடு என்று குறியீடு செய்யப்பட்டு போய்கொடு என்று படிக்கப்படும். எனவே அசை எழுத்து முறையில் சிறிய எண்ணிக்கையிலான அசை குறியீடுகளின் துணையுடன் பெருந்தொகையான சொற்களுக்கு தனி குறியீடுகள் உருவாக்கிவிடலாம். ஆனால் இதற்கு முன்பிருந்த பட எழுத்து முறையில் ஒவ்வொரு சொல்லுக்கும் தனித்துவமான குறியீடுகள் உருவாக்கப்பட வேண்டும். எனவே பட எழுத்து முறையில் குறியீடுகள் உருவாக்குவதும் கடினம், எண்ணற்ற குறியீடுகளையும் அவற்றோடு தொடர்புடைய சொற்களையும் நினைவில் கொள்வதும் கடினம். எனவே பட எழுத்து முறையை விட முருகனின் அசை எழுத்து முறை பன்னடுக்கு உயர்ந்தது என்றாலும் இதுவும் மொழியின் அனைத்து கூறுகளையும் கையாளும் திறனற்றதாகவே இருந்தது.